இந்த எஃப்எஸ்ஆர், டிஎல்எஸ்எஸ், ஆன்டி அலியாசிங், ரே ட்ரேசிங், பாத் ட்ரேசிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேம்ஸில் பார்த்துருப்போம். எஸ்பெஷலி AAA கேம்ஸாக இருக்கட்டும், நம்ம அந்த இண்டி கேம்ஸ்லலாம் கூட இந்த விஷயங்களை பார்த்துருப்போம். இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இது ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன மீன் பண்ணுது, ஒவ்வொரு விஷயத்தோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பிஃபோர் தட் இந்த வீடியோவில் வந்துட்டு எனக்கு இதுதான் மெயின் அப்படின்ற விஷயங்களை மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரைட்டா, வீடியோக்குள்ளே போயிடலாம். 2 மேஜர் விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்துட்டு குவாலிட்டி, டெக்ஸ்சர்ஸ் அண்ட் ஷேடர்ஸ். ரெண்டாவது வந்துட்டு லைட்டிங். இது ரெண்டும் இருந்துச்சுனாலே நம்மளால் ஒரு கேமை க்ளோஸ் டு ரியலிஸ்டிக்காக மாற்ற முடியும். அதாவது இப்படி இருந்த ஒரு கேம் இப்போது இப்படி ஆகிருக்கு அப்படின்னா இதுக்கான எல்லா காரணமும் வந்துட்டு இந்த 2 விஷயங்கள் தான். சரி, ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னா என்ன? குவாலிட்டி வந்துட்டு டிஃபைன்ஸ் அ டெஃபினிஷன் ஆஃப் அன் இமேஜ். நம்ம மோஸ்ட்லி இந்த வீடியோஸில் யூடியூப்லலாம் கூட பார்ப்போம். 720pன்னு இருக்கும், 1080pன்னு இருக்கும், 4K 1440pன்னு இருக்கும். இது எல்லாமே அந்த அமௌண்ட் ஆஃப் டெஃபினேஷன் அது வச்சுருக்கிறதுனால அதை வந்துட்டு குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு விஷயங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம ஒரு கேம் மெனுக்குள்ளே போனோம்னாலே LOD அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், ஆர் லெவல் ஆஃப் டீட்டெயில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது ரொம்பவே பேசிக் செட்டிங். ஹையா, லோவா, மீடியமா அப்படின்ட்டு செட் பண்ணுறது தான் இந்த LOD ஆர் லெவல் ஆஃப் டீட்டெயில்ஸ் அப்படின்வாங்க. உங்களோட என்விரான்மெண்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ பப்ஜிலாம் விளையாடி இருக்கீங்கன்னா அதில் லோ குவாலிட்டியில் வைக்கிறப்போ நம்ம கிராஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவே ஹை குவாலிட்டி இல்லை மீடியம் குவாலிட்டியில் வைக்கிறப்போ வந்துட்டு நிறையா கிராஸ் கவர் ஆகியிருக்கும் அந்த ஏரியாவில். ஸோ இதுதான் வந்துட்டு லெவல் ஆஃப் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஆன்டி அலியாசிங். ஆன்டி அலியாசிங் அப்படின்றது நம்ம நிறைய PC கேம்ஸில் பார்த்துருப்போம். இது பேசிக்காக என்ன பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிளோ ஒரு சேரோ இருந்துச்சுன்னா அதோட எட்ஜஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ப்பாக முடியும். அந்த கேம்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி அந்த பாலிகான்ஸ் ஆர் ட்ரையாங்கிள்ஸை வச்சு தான் ஒரு 3D ஷேப்பாக அவங்க மாடல் பண்ணுவாங்க. அப்படி மாடல் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்துட்டு ஷார்ப் எட்ஜஸ் ஆகிடும். ஷார்ப் எட்ஜஸாக இருக்கிறத பார்க்குறப்ப அவ்வளோ டிசைரபிளாக இருக்காது, அவ்வளோ அழகாக இருக்காது. அதுக்காக வந்தது தான் ஆன்டி அலியாசிங். இது என்ன பண்ணுன்னா, ஒரு ஷார்ப்பான எட்ஜ் இருக்குன்னா அதை வந்துட்டு ஸ்மூத் அவுட் பண்ணும். மோஸ்ட்லி பழைய கேம்ஸில் அவ்வளோவா இந்த ஆன்டி அலியாசிங் பார்க்க முடியாது. ரீசெண்ட் கேம்ஸில் இந்த ஆன்டி அலியாசிங் நிறையவே பார்க்கலாம். இந்த ஆன்டி அலியாசிங்கில் 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று இன்க்ரீசிங் வித் பெட்டர் குவாலிட்டி. ஒன்று வந்துட்டு ஃபாஸ்ட் அப்ராக்சிமேட் ஆன்டி அலியாசிங் அப்படின்வாங்க, FXAA அப்படிங்கிறது. இது வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரெண்டர் பண்ணும், பட் குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. அதுக்கடுத்து MSAA அப்படின்வாங்க. அது வந்துட்டு மல்டி சாம்பிளிங் ஆன்டி அலியாசிங். இது FXAA விட பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் டெம்பரல் ஆன்டி அலியாசிங். இது மல்டி சாம்பிளிங்கை விட ஃபாஸ்டராக இருக்கும், பட் அது ஒரு மாதிரி கோஸ்டிங் எஃபெக்டை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி SSAA சூப்பர் சாம்பிளிங் ஆன்டி அலியாசிங் அப்படின்வாங்க. இதுதான் இருக்கிறதுலையே மோஸ்ட் சுப்ரீம். இது வந்துட்டு ரொம்பவே ரியலிஸ்டிக்கான கார்னர்ஸை க்ரியேட் பண்ணும், பட் அது ரொம்பவே கிராஃபிக்கலி டிமாண்டிங்காக இருக்கும். அடுத்து முக்கியமானது DLSS அண்ட் FSR. DLSSனால் என்னதுன்னா டீப் லேர்னிங் சூப்பர் சாம்பிளிங். FSRனா என்னென்னா ஃபிடலிட்டி FX சூப்பர் சாம்பிளிங். இது ரெண்டுமே சேம் தான். DLSS வந்துட்டு NVIDIAவோடது, FSR வந்துட்டு AMDயோடது. சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா இது அப்ஸ்கேலிங் அண்ட் ஃப்ரேம் ஜென்ரேஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணும். கொஞ்சம் டீட்டெயில் ஆன்சர் சொல்லணும்னா, லெட்ஸ் சே நீங்கள் வந்துட்டு ஒரு கேமை 4Kல விளையாடணும், பட் உங்கள் ஹார்ட்வேரில் டைரெக்டாக நீங்கள் 4Kல ப்ளே பண்ணுறப்போ ரொம்ப ஸ்டட்டரி ஆகுது, இல்லைன்னா ஃப்ரேம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ஜென்ரேட் ஆகுது, ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வருது அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் FSRO இல்லை DLSSO எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 4Kல விளையாடுற அதே ஃப்ரேமை வந்துட்டு 1080p அதாவது ஃபுல் ஹெச்டியில் ஜென்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு AI வச்சு அப்ஸ்கேல் பண்ணும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்த இந்த FSR 3 அண்டு DLSS 3லேயும் வந்துட்டு ஃப்ரேம் ஜென்ரேஷன் இருக்குது. அதாவது ஒரு ஃப்ரேமுக்கு ஒரு ஃபேக் ஃப்ரேம் ஆர் ஒரு ஃப்ரேமுக்கு 3 ஃபேக் ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ஜென்ரேட் ஆகும் இன் பிட்வீன் ரியல் ஃப்ரேம்ஸ். இது எதுக்குன்னா உங்களுக்கு பார்க்குறப்போ கொஞ்சம் ஸ்மூத்தராக பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பட் மோஸ்ட் பீப்புள் அதை டிசைர் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி எனக்குலாம் வந்துட்டு இந்த DLSS ஆர் FSR பிடிக்காது. அதுக்கான காரணமாக என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா கோஸ்டிங் எஃபெக்ட் இருக்கும். கோஸ்டிங் எஃபெக்ட்னா என்னென்னா ஒரு இல்லாத ஒரு பொருளை இருக்கா மாதிரி காட்டுறது. அண்டு ரியல் ஃப்ரேம்ஸில் மட்டும் ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த ஃபேக் ஃப்ரேம்ஸில் இல்லை ஜென்ரேட்டட் ஃப்ரேம்ஸில் வந்துட்டு கிடைக்காது அவர் தெரியாது. அப்போ நமக்கு பார்க்குறப்ப ஒரு மாதிரி அன்டிசைரபிள் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரி, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி DLSS NVIDIAவோடது, FSR வந்துட்டு AMDயோடது. இதில் ஹைலைட் என்னென்னா FSR ஓப்பன் சோர்ஸ்,
DLSS க்ளோஸ்ட் சோர்ஸ். ஸோ ஓப்பன் சோர்ஸ்னால் என்னென்னா யார் வேணால் அதில் டவுன்லோட் பண்ணி அதுக்கான கோடை டெவலப் பண்ணலாம். பட் DLSS வந்துட்டு NVIDIA லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆனைசோட்ரோபிக் ஃபில்டரிங். இந்த ஆனைசோட்ரோபிக் ஃபில்டரிங் அப்படின்றது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அந்த மெனுவில் கூட 2x 4x 8x 16x அப்படின்ட்டு இருக்கும். அந்த என்வாயர்மெண்ட்டில் இருக்க டீட்டெயில்ஸ், அதாவது டெக்ஸ்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். எந்த ஆங்கிளில் இருந்து பார்த்தாலுமே அது கிளியராக தெரியும். இதுக்கு தான் ஆனைசோட்ரோபிக் ஃபில்டரிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் சீனரி பார்க்குறீங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒரு சிட்டிஸ்கேப் பார்க்குறீங்கன்னா அது ஒரு சில டைம் நமக்கு பிளர்ரியாக அப்படி இல்லைன்னா டீட்டெயில் குறைஞ்ச மாதிரி தெரியும். இதுவே நம்ம ஆனைசோட்ரோபிக் ஃபில்டரிங்கை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சோம்னா நமக்கு நல்லாவே டீட்டெயில்டான ஒரு வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இதில் 2x 4x 8x 16xங்கிறது ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஆனைசோட்ரோபிக் ஃபில்டரிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஹையர் நம்பர் போக போக உங்களோட கிராஃபிக் கார்டில் ரொம்பவே டிமாண்டிங்காக இருக்கும். அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பார்ட் லைட்டிங். சரி, லைட்டிங்கிறது கேம்ஸில் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டில் அந்த என்வாயர்மெண்ட்டில் லைட் எங்கெல்லாம் இருக்குது, எப்படி அந்த ஆப்ஜெக்ட் மேலே லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆர் அந்த ஆப்ஜெக்ட் லைட் எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படின்ட்டு அதுக்கு மேலேயே அவங்க பிக்சல் லெவலில் இது எல்லாமே ப்ரீ ரெண்டர்டாக இருக்கும். எதுவுமே வந்துட்டு ரியல் டைமில் ரெண்டர் ஆகாது. ஸோ நமக்கு அது பார்க்கறதுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. கடைசியில் தான் வந்து சேர்ந்தார் விநாயக். அதாவது ரே ட்ரேசிங். கொஞ்சமாக ஃபிசிக்ஸ் பார்ப்போம். லைட் வந்துட்டு எக்ஸிஸ்ட் இன் 2 ஃபார்ம்ஸ். அதாவது இட் கேன் எக்ஸிஸ்ட் அஸ் போத் அ ரே அண்ட் அ பார்ட்டிக்கல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லைட் ரே வந்துட்டு ஒரு சோர்ஸ்லேருந்து எமிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு பேர் லைட் சோர்ஸ். இந்த லைட் வந்துட்டு மல்டிபிள் டைரக்ஷன்ஸில் அதோட ரேவை எமிட் பண்ணும். இப்போ இந்த லைட்லேருந்து வர ரேஸ் பார்த்தீங்கன்னா என்னோட கண்ணாடியிலையும் என்னோட ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ்லேயும் ஹைலைட் பண்ணும். இதுவே நான் கையை வச்சு இப்படி மறைக்கிறப்போ என்னோட கையில் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணால் என்னோடய ஃபேஸுக்கு வராது. ஸோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இதுக்கு பேர் தான் ரே ட்ரேசிங். அதாவது ஒரு லைட் சோர்ஸ்லேருந்து வர லைட் ரேஸை கம்ப்யூட்டர்லேயே சிமுலேட் பண்ணுறது ஆர் அதை ட்ரேஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஓப்பன் வேர்ல்டில் ஒரு லைட் இருந்துச்சுன்னா அந்த லைட்டு எங்கெங்கெல்லாம் போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, எங்கெல்லாம் போய் படுது அப்படிங்கிறத சிமுலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரே ட்ரேசிங். ரே ட்ரேசிங் தான் தொக்கா ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, பாத் ட்ரேசிங்னு ஒன்று இருக்குது. பாத் ட்ரேசிங் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் ஆன் குளுக்கோஸ் பொடி. இந்த பாத் ட்ரேசிங் என்ன பண்ணுன்னா, டைரக்ட் லைட்டை மட்டும் ட்ரேஸ் பண்ணுறது இல்லாமல் அந்த லைட்டோட பாத்தையும் ட்ரேஸ் பண்ணும், அதாவது இன்டைரக்டாக. அப்படி ட்ரேஸ் பண்ணுறப்ப என்ன ப்ரோ ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹையரான ரியலிசம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லைட் வந்துட்டு எப்படி ஆப்ஜெக்ட்ஸோட இன்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஒரு ஹையர் லெவலில் சிமுலேட் பண்ணும். ஒன்றுமே புரியலையே ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இதுலேயே பாத் ட்ரேசிங்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, நான் இந்த லைட் சோர்ஸை என்னோடய ஃபேஸ் கிட்ட வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஒயிட் கலர் லைட் என்னோட ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுவே நான் இந்த ஆரஞ்சு கலர் ஹேண்டில் இந்த லைட்டோட பாத்தில் வச்சேன்னா இந்த லைட் வந்துட்டு இந்த ஹேண்டில் பட்டு அந்த ஆரஞ்சு கலர் என்னோட ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது ஒரு ரியலிஸ்டிக் சிமுலேஷன் ஆஃப் லைட்டிங் எஃபெக்ட்ஸ். இதுக்கு பேர் தான் பாத் ட்ரேசிங். அதே மாதிரி ஆம்பியன்ட் ஆக்கல்ஷன் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஆம்பியன்ட் ஆக்கல்ஷன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டோட பாத்தை ஒரு ஆப்ஜெக்ட் பிளாக் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆம்பியன்ட் ஆக்கல்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இந்த லைட் டைரெக்டாக என் ஃபேஸ் மேலே அடிக்குது. இதுவே என் கை இருந்துச்சுன்னா என்னோடய கையோட ஷேடோ என்னோடய ஃபேஸில் வரும். ஸோ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பியன்ட் ஆக்கல்ஷன் அப்படிங்கிறது ஷேடோஸ் தான். அதுக்கடுத்து கடைசியாக 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்துட்டு குளோபல் இலுமினேஷன், இன்னும் வந்துட்டு SSR அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, குளோபல் இலுமினேஷன் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் என்வாயர்மெண்ட்டை லைட் எப்படி பிஹேவ் பண்ணுது, எப்படி அப்சர்வ் ஆகப்படுது அப்படிங்கிறதோட டீட்டெயில்ஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் குளோபல் இலுமினேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, அப்போ SSRனா என்னது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் வேர்ல்டில் எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ஒரு கிளாஸ்லேயோ இல்லை வாட்டர்லேயோ மிரர்லேயோ எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த பிஹேவியர் தான் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, அப்போ SSனா என்னது, ஸ்க்ரீன் ஸ்பேஸ்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கோம்னா ஒரு ஆங்கிளில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா அதை தான் வந்துட்டு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மூவ் பண்ணுறப்போ தான் இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் மாறும். ஸோ SSR அப்படிங்கிறது வெறும் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸில் இருக்க ரிஃப்ளெக்ஷன்ஸை மட்டும் பண்ணுறது. நான் மென்ஷன் பண்ண நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இட் வாஸ் இன்ஃபர்மேட்டிவ். உங்களுக்கு இதில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு, இல்லைனா வந்துட்டு நான் வேறு எந்த செட்டிங்ஸாவது மென்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைன்னா நான் அந்த சோர்ஸஸ்க்கு உங்களுக்கு சைட் பண்ணி விடுறேன். ரைட்டா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.